வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாலிவுட் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மிஸ்ட்ரி மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா சாப் லுக்கோசி, ஆடம் ஸ்டெயின். அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கை பெசிக், அப்புறம் லோரி ஈவான்ஸ். அப்புறம் வந்து இது வந்து ஸ்டோரி யாருன்னா ஜான் வாட்ஸ், கை பெசிக் அப்புறம் லோரி ஈவான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சினிமாட்டோகிராஃபி யாருன்னா கிறிஸ்டின் செபால்ட். அப்புறம் எடிட் பண்ணது வந்து செப்ரனா பேட்டர். அப்புறம் மியூசிக் பண்ணது வந்து டிம் வைன். அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து நியூ லைன் சினிமாஸ், ப்ராக்டிகல் பிக்சர்ஸ். அப்புறம் வந்து ஃப்ரெஷ்மேன் இயர் அண்ட் ஃபயர் சைட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து வார்னர் ப்ராஸ் பிக்சர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் கேஸ்டிங்ஸில் யாருன்னா டோனி டாட் வந்து வில்லியம் பிளட்டாகவும், பிளாக் பெசிங்கர் வந்து ஐரிஸ் கேம்பலாகவும், அப்புறம் ரிச்சர்ட் ஹேமன் வந்து ஏரி கேம்பலாகவும், அப்புறம் கேட்லின் சாண்டா வந்து ஸ்டெஃபினியாகவும், அப்புறம் டியோ பிரேயோனிஸ் வந்து சார்லி ஏவிஸ் ஸ்டெஃபினியோட தம்பியாகவும், அப்புறம் ஓவன் ஜெய்னர் வந்து பாபி கேம்பிள், அப்புறம் வந்து ஏப்ரல் டெலுக்கு வந்து ஆண்ட் பிரெண்டாகவும், அப்புறம் ரியா கல்சட் வந்து டேலின் டேவிஸாகவும், இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து எதை நோக்கி போகுதுன்னா, 1960 நடக்கிற மாதிரி, ஒரு 1960 அந்த சம்திங் அந்த டைம் ஆஃப் பீரியடில் நடக்கிற மாதிரி ஒரு கதை காட்டுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பில்டிங்கில் வந்து இந்த சுற்றி வந்து இந்த லோட்டஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. லோட்டஸ் மாதிரி ஒரு பில்டிங். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டான்ஸிங் பால், அப்புறம் பார்ட்டி பண்ணுறது அதெல்லாம். ஆனால் கீழே ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியாக இருக்கும். ஸோ கண்ணாடியாக இருந்து இந்த பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் வந்து ஒரு மஷ்ரூம் மாதிரி இருக்கும். ஆமாம், எக்ஸாக்டாக வந்து ஒரு மஷ்ரூம் மாதிரி இருக்கும். அந்த மஷ்ரூம் மாதிரி இருக்கிற அந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே ஃப்ளோர்ஸ் அந்த கண்ணாடியாக இருக்கும். எல்லாமே வந்து ஃபுல்லாக கண்ணாடியாக தான் இருக்கும். அதுக்குள்ளேயே ரெஸ்டாரண்ட்டு, டான்ஸிங் பால், அப்புறம் பார்ட்டி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஹீரோ வந்து அவர் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே வந்து டான்ஸிங் பால் வந்து இங்கே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த டான்ஸிங் இது நடக்கும்போதே நமக்கு ஒரு சீன் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. காட்டினதுக்கு அப்புறமா தான் வந்து புரியும், இந்த ஹீரோயினுக்கு வந்து முன்னாடியே இதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ தெரிஞ்சதுனால உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பாட்டு பாடிட்டே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. ஸ்டேஜ் மேலே வந்து இந்த சிங்கர்ஸ்லாம் இருந்த பாட்டு பாட கீழே வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க ஆளுங்களாம். ஸோ அந்த சிங்கர்ஸை அந்த பாட்டு பாடுற மைக்கை பிடிங்கிட்டு, இந்த கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கிற இந்த பில்டிங் வந்து உடைய போகுது, எல்லாருமே கீழே விழ போகிறோம், சீக்கிரமாக அங்கே தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உடனே. ஆனால் பட் இதில் வந்து என்னென்னா, டக்குன்னு சொன்ன உடனே எல்லோரும் நம்பி ஓடிடுவாங்க. ஓடி எல்லாருமே கீழே இறங்கி ஓடிடுவாங்க. ஓடினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அங்கேருந்து அந்த விஷயத்துலேருந்து எல்லோரும் தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சதுக்கப்புறம் கதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வரும். இப்போ ப்ரெசென்ட்டில் அங்கே கட்டாயி இப்போ ப்ரெசென்ட்டில் வரும். ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபனின்ற ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணுக்கு வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பா. திடீர்னு அவளுக்கு என்னமோ தேவையில்லாத விஷயங்கள் வந்து கனவுல தோணிக்கிட்டே இருக்கும். அவங்க அங்கிள் வந்து சாகிற மாதிரி, அவங்க ஆன்ட்டி வந்து சாகிற மாதிரி, கூட இருக்கிறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்குலாம் வந்து ஏதோ சாவு வர மாதிரி, இந்த மாதிரியான திங்கிங் வந்து அதிகமாக வருது. அவங்க ட்ரீம்ஸ் வந்து இந்த மாதிரி கனவுகள் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கும். ஸோ அதை பற்றி இவருக்கு என்ன விஷயம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஸ்டெஃபனியோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கே ஒரு அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் இந்த 1960 அந்த லோட்டஸ் மாதிரி ஒரு அந்த மஷ்ரூம் மாதிரி ஒரு பில்டிங்கில் வந்து இந்த கண்ணாடி கூண்டில் வந்து எல்லோரும் ஓடுங்க, இங்கே உடைய போகுது, தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்க தான் ஸ்டெஃபனியோட பாட்டி. ஓகேங்களா. ஆனால் ஸ்டெஃபனியோட அம்மாவும் கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்சம் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அது ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த சாவு வர்றது முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் எல்லோரும் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. சின்ன சின்ன குண்டு, அதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லையா, சின்ன சின்ன குண்டு ஊசியிலேருந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு சாவு வரும். ஸோ அதனாலே சுற்றுப்புறத்தை பார்த்து, இந்த சுற்றுச்சூழலை பார்த்து பயப்படுற ஒரு சிச்சுவேஷன் வந்து ஸ்டெஃபனியோட பாட்டிக்கு ஏற்படும். அந்த 1960 அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அது ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அவங்க பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. பொண்ணும் இதை கேட்டு நம்பி சின்ன வயசில் நம்பி கொஞ்சம் பைத்தியமிடுவோம். அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பிறந்தது தான் ஸ்டெஃபனி. புரியுதா? ஸோ அந்த ஸ்டெஃபனிக்கும் இந்த மாதிரி கனவுகள்லாம் ஏற்படும். ஸோ அம்மாவும் வந்து ஒரு பைத்தியமாயிட்டா பாட்டியால். ஸோ அந்த பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அவள் ஒரு டைரியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கும். அவர் கனவுலேயே இது மாதிரி வந்துடும். டைரியில் தான் தன்னோட பாட்டியோட ஃபோட்டோ பார்க்கும்போது தான் ஓகே, கனவுல வந்த இன்சிடெண்ட் உண்மை தான் அப்படின்னு. அந்த மஷ்ரூம் மாதிரி பில்டிங் உடையிறது இவங்க கனவுலேயே வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரி அந்த ஒரு லேடி வந்து கனவுல வராங்க, அவங்க யார் அப்படின்ற மாதிரி தேடி போகும்போது தான் அது இவங்க பாட்டின்னு தெரிய வரும். ஸோ அப்போ என்னென்னா, அப்போ குடும்ப பாரம்பரியமாக அது வந்து துரத்திக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸ்டெஃபனியோட அம்மாவை வந்து எல்லோரும் ஒதுக்கிடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்றதுனால. அப்புறம் ஸ்டெஃபனிக்கு வந்து தன்னோட அம்மாவோட தம்பிக்கு வந்து தம்பி பசங்களும், தம்பி பொண்டாட்டி இவங்களாம் இருப்பாங்க. ஸோ ஒரு அங்கிள் ஆன்ட்டி மாதிரி. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே போவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி எனக்கு தோணுது, ஸோ இது எப்படியாவது இதை நம்ம தடுத்து நிறுத்தணும். ஆனால் அந்த அங்கிள் ஆன்ட்டிங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு.
ஆனால் ஸ்டெஃபனி வந்து அதை கேட்கும்போது அந்த ஸ்டெஃபனியோட அம்மாவோட தம்பி பொண்டாட்டியும் வந்து ஏதோ அங்கிள் ஆண்டி அவங்க வந்து மறைக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ அப்போ இவங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஜெனரேஷன் இருக்கிற அந்த அங்கிள் ஆண்டி பசங்களுக்கும் ஸ்டெஃபனிக்கு தான் ஒன்றுமே விஷயம் தெரியல அப்படின்னு. ஸ்டெஃபனியோட அப்பாவுக்கும் விஷயம் தெரியும் இந்த மாதிரி. ஸோ அப்புறம் அது எப்படி தடுத்து நிறுத்துனாங்க, அவங்க குடும்பத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சா, அதே மாதிரி இந்த மொத்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பார்ட் 5 அப்படி ஃபுல்லாகவே வந்து இது வரைக்கும் வந்து ஃபுல் வந்து தொடக்கமே இதிலேருந்து தான் வருது. இதிலேருந்து தப்பிச்சு போனவங்களாம் அவங்க குடும்ப வம்சாவெல்லாம் வேறு விதமாக செத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கதை கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டெஃபனி வந்து தன்னோட பாட்டி வந்து தன்னை தக்க வச்சுக்கிற மாதிரி, தன்னோட அம்மா வந்து தன்னை தக்க வச்சுக்கிட்ட மாதிரி ஸ்டெஃபனியும் தன்னோட குடும்பத்தை தக்க வச்சாங்களா, தனக்கு வர இந்த மாதிரி இல்யூஷன்லாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எப்படி வந்து அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு தெரிவித்து எப்படி தன்னோட சொந்தக்காரங்களை கடைசி வரைக்கும் இந்த சாவோட மர்மத்துலேருந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக தான் போகுது. இது வந்து என்னென்னா இந்த படத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ் நம்ம சொல்கிறத விட இது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5லாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து நமக்கு வந்து அது இப்படிலாம் கூட நடக்குமா, சாவு வருமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த புல் வந்து வெட்டிகிட்டே போகும்போது அந்த டயரில் பட்டு ஒரு சின்ன ஒரு இந்த கல் வந்து கண்ணில் அடிச்சுட்டு வரும். அது ஒரு சீன் இருக்குது இந்த பார்ட் 4 பார்ட் 5 அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனில். அதே மாதிரி இப்போ கூட அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனோட ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த லாரியில் வந்து மரக்கட்டை எதாவது போச்சுன்னா பயந்துருவோம் நாம். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அது மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அது நிறைய 90% ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் பீப்புளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த 1960 ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் கட்டுவாங்க இல்லையா, அந்த மஷ்ரூம் மாதிரி ஒரு பில்டிங்கில் இடிச்சு கீழே விழுறது ஃபஸ்ட்டு சீனு. அது வந்து அந்த மாதிரி ஒன்று வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கு, லோட்டஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஐ திங்க் ஸோ. இப்போ அதில் போகிறது கூட எல்லோரும் பயப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபோட்டோ போட்டுட்ருக்காங்க போகிறதுக்கே பயமாக இருக்குன்னு. ஸோ அது வந்து எஃபெக்ட் வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4க்கு இருந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்து காட்டல. ஏதோ வந்து லிங்க் பண்ணி எப்படியோ கோத்து விட்டு எப்படியோ சாகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கே ஒழிய டக்குன்னு சாகுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. இதில் வந்து ஒரு நியாயமான ஒரு கருத்து இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல் வரும்போது ஐயோ இப்படி தான் சாகுறாங்க, ஒரு பின்னுனால் சாகுறாங்க, ஒரு கல்லுனால் சாகுறாங்க, ஒரு சின்ன விஷயத்தினால சாகுறாங்க அப்படின்றத கூட வந்து நம்மளால் வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்க முடிஞ்சது, சாட்டிஸ்ஃபை ஆனது ஓகேண்ணா. ஆனால் இதில் வந்து ஏதோ வேண்டா வெறுப்புக்காக வந்து ஒரு இது எடுத்துட்டோம், அவன் எப்படியோ செத்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டேன். அது எப்படியோ செத்துட்டான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு முடிச்சு போட்டு டக்குன்னு அவன் கொண்டு எல்லாமே அதுவாக விழுது டக்குன்னு. இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல் வந்து அந்த மாதிரி அதுவாக வந்து விழாது. காற்றடிச்சு விழுற மாதிரியோ இல்லை பேலன்ஸ் ஆகி சருவி விழுற மாதிரியோ சறுக்கி விழுற மாதிரியோ அந்த மாதிரி பொருள் வந்து சறுக்கி விழுந்து அதுக்கப்புறம் தீ பற்றி அப்புறம் வந்து செத்து போகிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் இதில் வந்து ஏதோ சொல்லி வச்ச மாதிரியே நடக்கிற மாதிரி, ஏதோ வேண்டா வெறுப்பு மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுன மாதிரி தான் தோணுது. அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4க்கு எப்படி கனெக்ட் ஆச்சோ அது மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஆழமாக இது வந்து கனெக்ட் ஆகலை. சாவு எல்லாமே இந்த இங்கே சாவுறது எல்லாருமே வந்து என்னமோ வந்து ஏற்கனவே நாடகமாக ஸ்டேஜ் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. அது வந்து ஒரு சினிமாவுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷனுக்குன்னு ஒரு இதை வந்து காட்டலை இந்த படத்தில். அது வந்து நல்லா பச்சையாக தெரியுது. அப்புறம் கடைசியில் வந்து ஒரு செம ஜோக் வந்து என்னென்னா, ஒரு காயின் வந்து ரயில்வே ட்ராக்கில் வந்து அந்த ட்ராக்கே வந்து தடுத்து நிறுத்திடும். அதாவது இந்த ரயில்வே கிராசிங் வரும் இல்லையா, ட்ராக் மாற்றும்போது அந்த ரயில்வே ட்ராக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் இல்லையா, ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிற கேப்பில் வந்து ஒரு காயின் வந்து விழுந்துடும். உடனே வந்து ட்ராக் வந்து அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது, அப்படியே இருந்துடும். அதிலிருந்து ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகுமா. ஸோ இது வந்து நம்புகிற மாதிரியே இல்லை. ஸோ அப்படி சப்போஸ் அந்த லெவல் கிராசிங்கில் அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்போது இடையில ஒரு காயின் விழுந்துச்சுன்னா நசுக்கிட்டு போயிடும் அந்த காயின். ஆனால் அந்த காயின் வந்து நசுக்கலை, அது அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிதான். இது வந்து சுத்தமாக அதனால அந்த ஒரு காயினாலலாம் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குன்றதை நம்ப முடியல நமக்கு. ஸோ இது வந்து ஒரு சரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லை. ஸ்டோரி நல்லாயிருக்கு, பட் ஆனால் கான்செப்ட் நல்லாயிருக்கு. அவங்களோட குடும்ப வம்சாவளியை கொண்டுட்டு வருதுன்றது, சாவு வந்து துரத்திட்டு வருதுன்றது, மரணம் வந்து துரத்திட்டு வருது காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் அது எப்படி சத்தாங்கன்றதை நம்மளால் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ல் வந்த இது மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண முடியல. இது சத்துடுறாங்க, அவ்வளோதான், டக்குன்னு சத்துடுறாங்க, ஒரு காரணத்தினால சத்துடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. அது ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு உண்டான அந்த ஒரு பதட்டம் நமக்கு வந்து இல்லை. அடுத்து என்ன நடக்குன்னு ஒரு க்யூரியாசிட்டி நமக்கு வரமாட்டேங்குது. கடைசியில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து
வருது. அது என்னமோ எனக்கு கனவாக தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா பார்க்கும்போது அப்படின்னு தெரியுது. அது ஒரு ஜஸ்டிஃபை இல்லாத மாதிரி தான் இருந்தது. அது மாதிரி பெருசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. எப்பவுமே வந்து ஒவ்வொரு பாட்டுலும் வந்து மேக்ஸிமம் ஒரு செக்ஷுவல் சீன்ஸ் இருக்கும். இதில் வந்து அந்த மாதிரி இல்ல. ஸோ பரவாயில்ல பார்க்கலாம். பட் ஆனா ஜஸ்டிஃபை பண்ற மாரி ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு இருக்கிற வந்து ஒரு ஹார்ட் கோர் வந்து இல்லாம போச்சு. அதுக்குண்டான ஒரு உயிர் நாடி வந்து இல்ல இந்த படத்துல. ஏதோ வேண்டா வெறுப்புக்கா வந்து சும்மா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இவங்கலாம் இப்படி தான் செத்து போயிட்டாங்க. அவ்வளோதான். மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல. படம் பார்க்கலாம். ஒன்ஸ் வாட்சபிள். ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து மியூசிக்லாம் அவ்வளோவா இல்ல, எதுவுமே இல்ல. 5க்கு வந்து 3.2 கொடுக்குறேன். தேங்க் யூ.